السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் புனிதமான இந்த காலங்களிலே அல்லாஹுக்கு பிடித்தமான இபாதத்துகளிலே நம்முடைய பொழுதுகளை கழித்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய அந்த திருப்பொருத்தமும் அல்லாஹ் நமக்கு அளிக்கின்ற மகஃபிரத்தும் அல்லாஹுவினுடைய மகத்தான பரிசாக இருக்கக்கூடிய ஜன்னத்தையும் பெறக்கூடிய நல்லடியார்கள்ல அவன் நம்மை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஒரு 2 ரக்காத்துகள் தொழக்கூடிய ஒரு மனிதர் தொழுது முடித்த உடனேயே அவருடைய உடம்பு பல அம்புகளால் குத்தி கிழிக்கப்பட்டு அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் வாட்களால் வெட்டப்பட்டு சிதைக்கப்பட்டு ஊரே கூடியிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உடலெல்லாம் இப்படி பல கூறுகளாக ஆக்கப்பட்டு உயிர் பிரிய போகின்றது. அதற்கு இன்னும் 2 ரக்காத்துகள் தொழக்கூடிய அவகாசம் தான் இருக்கின்றது என்று ஒரு மனிதருக்கு இருக்குமானால் அந்த நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி ஒரு மனிதருக்கு ஒரு காலம் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த உம்மத்துல இப்படி பல்வேறு கொள்கை மறவர்கள், கொள்கை குன்றுகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஷஹீதுகளை பற்றி, அவர்களுடைய தியாகத்தை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகிறான். அவர்கள் இந்த உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் பார்த்து இந்த உலகம் ஒரு விஷயமே கிடையாது, நம்முடைய ஈமானின் பலமும் வளமும் தான் மிக முக்கியமான ஒன்று என்று விளங்கிய காரணத்தினால் இன்று வரலாற்றிலே கதாநாயகர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் அவர்களை புகழ்ந்து போற்றிக் கொண்டே இருக்கின்றார். சூரத்துல் அஹ்ஸாப் என்கிற அத்தியாயம், அதிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி. மனிதர்களில் சிலர்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ்விடம் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள், அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். நஹ்பஹு, அவர்களுடைய எல்லை, அவர்களுடைய டார்கெட், இலக்கு, அதை அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பொதுவாக இலக்கை அடைவது என்றால் ஒருவன் கலெக்டராக வேண்டும், ஒருவன் டாக்டராக வேண்டும், ஒருவன் இன்ஜினியராக வேண்டும், ஒருவன் செல்வந்தராக வேண்டும், ஒருவன் இந்த உலகத்திலே அவன் நாடிய வகையில் சிறப்பான தரமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக வேண்டும் என்றுதான் இலக்கு வைப்போம். ஆனால் அல்லாஹ் இங்கு குறிப்பிட்டு காட்டுகின்ற இலக்கு என்ன தெரியுமா? உடல் சிதைக்கப்படுவதும், உறுப்புகள் அறுத்தெறியப்படுவதும், உயிர் நீக்கப்படுவதும். இதைதான் அல்லாஹ் சொல்றான். ஹுபைப் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி, அன்சாரி தோழர், மதீனாவில் இருக்கக்கூடிய தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒப்பந்தம் போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் வாழ்க்கை முழுவதும், அவர் இறந்து போகிற வரைக்கும், ஷஹீதாகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்த ஒரு மகத்தான மாமனிதர் அன்சாரி தோழர். மதீனாவில் இருக்கக்கூடிய 2 பெரும் குலம் அவுஸ் ஹஸ்ரஜ். இவர் அவுஸ் குலத்தை சார்ந்தவர். இவங்க பத்ரில் கலந்து கொண்டு மிக பெரிய அளவிலே வீர தீரமாக யுத்தம் செய்து ஹாரிஸ் இப்னு ஆமிர் என்கிற கயவனை கொலை செய்தவர். பத்ர் காலத்திலே வெட்டி வீழ்த்திய ஒரு சஹாபி, ஒரு வீரமான சஹாபி. இது போன்ற வீரம் கொண்ட ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை உளவு பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். உளவு பார்த்தல் என்பது மிக வீரமான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எதிரிகளின் கோட்டைக்கு சென்று அவர்களோடு வாழ்ந்து அவர்களுடைய இடங்களில் பதுங்கி இருந்து அவர்கள் என்ன திட்டமெல்லாம் தீட்டுகின்றார்கள், பத்ருக்கு எப்படி தயாராகிறார்கள், உஹதுக்கு எப்படி தயாரானார்கள், ஹைபருக்கு எப்படி கூடினார்கள், அஹ்ஸாபுக்கு எப்படி கூறினார்கள் என்கிற இந்த செய்திகளை எல்லாம் உளவெடுத்து தருவது இந்த டீம் தான், இது போன்ற டீம் தான். இப்படி ஒரு 10 பேரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார்கள். அதிலே தலைவராக ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களுடைய தலைமையில ஒரு 10 பேர் கொண்ட டீம். அவர்களுடைய நோக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க, உளவை எடுத்துட்டு வரணும் அவங்கள்ட்ட போய். இவங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க.
இந்த மதீனாவுக்கு மக்காவுக்கு போறாங்க. மக்காவுக்கு அருகிலே சில ஊர்கள்ல அவங்க போயிட்டு இருக்கும் பொழுது ஹுதைல் அப்படிங்கிற இனத்தார் வாழக்கூடிய அந்த பகுதி, ஹுதைல் என்கிற இனத்தார், அந்த ஏரியாவில் பனு லிஹ்யான் என்கிற குலத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு செய்தி போது இங்க யாரோ உணவு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் அப்படின்னு. அப்ப யார் என்று நாம பிடிக்கணும்னு அவங்க என்ன செய்யறாங்க, சுமார் ஒரு 100 பேர் கொண்டு அம்பு எய்யக்கூடிய, அம்பு எய்து அதுல தேர்ச்சி பெற்ற வீரர்கள் 100 பேரை தூக்கிட்டு எங்க போறாங்க அப்படின்னு ஒவ்வொரு பள்ளத்தாக்குகளா மலைகளா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சில காலடிகள் நடந்து போற காலடிகளை பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணி போவோம், இதான் வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி போகும்போது சில பேரிச்ச கொட்டைகளை எல்லாம் பாக்குறாங்க. பேரிச்ச கொட்டை, அது பேரிச்ச கொட்டையை பார்த்துட்டு சொல்றாங்க, இது மதீனாவிலே விளையக்கூடிய பேரிச்சங்கள். அப்ப கண்டிப்பாக முகம்மதுடைய படைதான் இங்கு வந்திருக்கிறார்கள், அவர்களை உண்டு இல்லை என்று செய்துவிட வேண்டும் என்று அப்படியே வாட்ச் பண்ணிட்டு போனா ஒரு மலையில போய் இவங்க 10 பேர் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. கீழே இருந்து சத்தமிட்டு பேசுறாங்க, ஒழுங்கா எல்லாரும் எல்லாம் கந்துருக்க, கீழே வந்துருக்க, சரணடைஞ்சிருக்க. சரணடையல அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், உங்களை அம்பு எய்து நாங்க சண்டை போடுவோம், உங்களை கொல்லுவோம். நீங்க சரணடைஞ்சிட்டீங்கன்னா உங்க உயிருக்கு எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இருக்காது, பாதுகாப்பா நீங்க என்ன செய்யலாம், உங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப ஆசிம் இப்னு சாபித் தலைவர், அந்த 10 பேருக்கு தலைவர் சொல்லிடுவாரு, நீங்களே காஃபிர்கள், நிராகரிப்பாளர்கள், உங்களுடைய வாக்கு உண்மையா இருக்குமா, நீங்க எப்ப வேணாலும் நாக்கு பிறந்து பேசுவீங்கன்னு சொல்லும்போது சண்டை பயங்கரமா வருகிறது. அந்த சண்டையில மேல இருக்கக்கூடிய 10 பேர்ல 7 பேர் ஷஹீத் ஆயிட்டாங்க. அந்த இடத்துலயே 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் என்ன செய்யறாங்கன்னா, எப்ப நீங்க வாங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இவங்களுடைய பேச்சுல அவங்க ரைட் நம்ம போவோம் சொல்லி இறங்கி வர்றாங்க. இறங்கின உடனேயே வாக்கு மீறிடுச்சு, நாக்கும் மாறிடுச்சு. என்ன செஞ்சாங்க, புடிச்சு விளங்கிட்டு அவங்களை கூட்டு போகும்போது அதுல ஒருத்தர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மிச்சம் 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஹுபைப் இப்னு அதீர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருவர் ஸைத் இப்னு தஸ்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்னொருவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. பெயர் குறிப்பிடப்படாத அந்த மனிதர் என்ன சொல்கிறார் என்றால், இதுதான் முதல் அநீதம், முதல் அக்கிரமம், நாங்கள் மேலே இருந்து கீழே இறங்கிய உடனே எங்களுக்கு பாதுகாப்பு தருவீர்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், அயோக்கியர்களே நான் உங்களோட வரமாட்டேன் என்று சண்டை எடுக்கிறார். அந்த இடத்திலேயே அவரை கொண்டு விட்டாங்க. மிச்சம் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேரையும் புடிச்சிட்டு போய் பத்திரமா குறைஷிகள்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இவர் ஏற்கனவே பத்ர் யுத்தத்திலே ஹாரிஸ் இப்னு ஆமிர் என்பவரை கொலை செய்தார் அல்லவா, அந்த குடும்பத்துல போய் யாரை வித்துட்டாங்க, ஹுபைப் இப்னு அதீர் ரலியல்லாஹு அன்ஹு வித்துட்டாங்க. அப்ப அந்த குடும்பம் என்ன செய்யும், ஏற்கனவே பழி வாங்குவதில் பேர் போனவர்கள் குறைஷிகள், மக்கத்து மக்கள், அவர்கள் இவரை எப்படியாவது கொலை செய்யணும். எப்படிப்பட்ட கொலையா இருக்குன்னு தெரியுமா, அது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். முஃமின்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். இனிமே மக்கத்து குறைஷிகளை எதிர்த்து எவர்களும் களம் காண கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பழிவாங்குதலாக இருக்கணும். அந்த நேரத்தில் மைதானத்தில் ஒரு சிலுவையில் இவரை அறைந்து ஊர் மக்கள் அனைவர்களையும் வர சொல்லி, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று எல்லோரையும் பார்க்க வைத்து இவருடைய உடம்பை சிதைத்து கொள்ள வேண்டும் பிளான் பண்ணிட்டாங்க. சொன்னா அந்த நேரமும் வருது. வரும் பொழுது அவர் கொலையாக போகிற அந்த காலகட்டத்திலே அவரிடத்திலே கேட்கிறார்கள், என்ன செய்ய, இவர் சொல்றாரு, எனக்கு ஒரு சவர கத்தி வேண்டும், எனக்கு ஒரு சேவிங் மிஷின் கேட்கிறப்ப இல்லையா அந்த மாதிரி வேணும். இதுக்காண்டி சேவிங் மிஷின். பொதுவாக நாமெல்லாம் இன்றைக்கு ரொம்ப பிரமாதமா ஏதாவது ஒரு ஆபீஸ்க்கு, ஒரு இன்டர்வியூக்கு, ஒரு வேலைக்கு முதல் நாள் அல்லது ஒரு திருமண நாள் அல்லது கல்யாண நாள் அல்லது ஒரு பெருநாள், இந்த மாதிரி சமயத்துல சுத்தமாக தூய்மையாக நம்மளை வச்சுக்கிட்டு பாலிஷா இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சவர கத்தியை தன்னுடைய உயிர் கட்டாயம் போய்விடும். ஏனென்றால் ஏற்கனவே 8 பேரை துள்ள துடிக்க கொலை செய்தவர்கள் தான் இன்று என்னை பிடித்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போறாண்டா, ஏற்கனவே இவருடைய குடும்பத்தை ஹாரிஸ் இப்னு ஆமிர் என்பவரை நான் கொலை செய்திருக்கிறோம், பதிலே கொண்டிருக்கிறோம், நிச்சயமாக இன்றைக்கு நம்மளை சல்லடை ஆக்க போறாங்க என்று தெரிந்த பிறகு இவர் எதற்காக இப்படி ஒரு முடிவை எடுத்தார் என்று சொன்னால், அல்லாஹ்வை நான் சந்திக்க போகின்றேன், இன்று இவர்கள் என்னை கொலை செய்து விட்டால் நான் ரப்ப சந்திக்க போறேன், ரப்ப சந்திக்கும் போது நான் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையாக இருப்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பங்கு. அத்தஹூர் ஷத்ருல் ஈமான், தூய்மையா இருக்கிறது ஈமான்லயே பாதி. அப்போ நினைக்கிறாரு, தூய்மையா இருக்கணும், சவரகத்தி வாங்குறாரு, தூய்மைப்படுத்திக்கிறார். அடுத்து அவரை சிலுவையில் அறையக்கூடிய நேரத்துல எனக்கு ஒரு 2 ரக்காத்து தொழுறதுக்கு வாய்ப்பு தாங்கன்னு சொல்றாங்க. எதுக்கு வாய்ப்பு தாங்க, கடைசி ஆசை என்னன்னு கேட்டா சொல்லுவாங்களே, ஏதாவது கடைசி ஆசை என்னது, 2 ரக்காத் தொழுக. நாம இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் மிக சுதந்திரமா, அதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே சொன்னேன், 2 ரக்காத் தொழுது முடிச்ச உடனேயே பல்வேறு அம்புகளால் உங்களுடைய உடல்கள் குத்தி கிழிக்கப்படும், உறுப்புகள் எல்லாம் சிதைக்கப்படும் என்று இருந்தால் அந்த 2 ரக்காத் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அந்த 2 ரக்காத்? அந்த 2 ரக்காத் ஹுபைப் தொழுகிறார். உண்மையிலே அவர் என்ன செய்திருக்கலாம், அவர் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்.
அப்படிப்பட்ட ஹுபைப் சஜிதாவிலே அதிக நேரம் இருந்திருக்கலாம், ருக்கூவிலே அதிக நேரம் இருந்திருக்கலாம், கயாமிலே நின்று நிறைய ஓதி இருக்கலாம், நிறைய நேரம் தொழுதிருக்கலாம், 2 ரக்காத்தை நீட்டி இருக்கலாம். ஆனால் ஹுபைப் அதை செய்யவில்லை. ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சார் தெரியுமா? வேக வேகமா தொழுதார். வேக வேகமா தொழுதுட்டு வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? நான் மெதுவா தான் தொழணும்னு நினைச்சேன், ரொம்ப அழகா நிதானமா தொழுணும்னு நினைச்சேன். ஆனா நான் தொழுறத பார்த்துட்டு இதோ வெட்ட காத்திருப்பதால், குத்த காத்திருப்பதால், உயிரை எடுக்க காத்திருப்பதால் பயந்து போய் ஹுபைப் என்ன செய்யறாரு? ரொம்ப நேரம் தொழுகிறாரு நீங்க நினைச்சிட கூடாதுங்கிறதுனால நான் 2 ரக்காத்தை விரைவா தொழுதுட்டேன், இப்ப நான் ரெடி, எனக்கு பிடிச்சிருக்க அப்படின்னு சொன்னாரு. வரலாறுல இது மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் எங்க பார்க்கிற சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பெரிய ஈமானிய உரம் வலிமை இருந்திருக்க வேண்டும். அவர் ரப்பை சந்திப்பதில் தெளிவாக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றார்களோ அவர்களை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறார். அவர் தூய்மையா போய் சந்திக்கணும். நம்முடைய உடலிலே கூட துர்வாடை இருக்கக்கூடாது, அசிங்கங்கள் இருக்கக்கூடாது, அசிங்கமாக இருக்கக்கூடாது என்பதால் அவர் தூய்மையாக ஆக்கிவிட்டு 2 ரக்காத்தை தொழுதுட்டு ரிலாக்ஸா அவர் எங்க போறாரு? விசா எடுத்து சவுதிக்கு போகல, மரணத்தை நோக்கி போறாருங்க. மரணத்துல விளிம்புலதான் இருக்காரு. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்துல அவர் சிலுவையில் அறையப்பட்டு அம்புகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அவருடைய மேனியிலே துளைத்து கிழித்து ரத்தம் சொட்டுகிறது, உறுப்புகள் சிதைக்கப்பட்டு தொப்புன்னு விழுறார். உயிர் இருக்கு, மரணிக்கல. அந்த விழுந்தார் இல்லையா, விழுந்த உடனே சில குஃபார்கள்லாம் போய் சுத்தி எல்லாரும் நிக்கிறாங்க, எல்லாரும் காஃபிர்கள்லாம் நிக்கின்னு பார்த்துட்டு இருக்காங்க, குழந்தைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த விழுந்தவர்கிட்ட போய் கேட்கறாங்க, எப்பா ஒரு விஷயம், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொல்லு, நீ இறந்து போக மாட்ட, நீ ஜாலியா உங்க குடும்பத்தோடு போய் இருந்துக்கோ. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், உன் வேர்டு, ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? இந்த இடத்திலே முஹம்மது இருந்தால் எனக்கு போதுமானது, அதுல எனக்கு அப்ஜெக்ஷன் இல்ல அப்படின்னு மட்டும் சொல்லு. அதாவது வாயின் மூலமாக ஒரு நிஃபாக்கான ஒரு வார்த்தை, அல்ல குஃப்ரான ஒரு வார்த்தை. முஹம்மதும் இந்த இடத்துக்கு வருவதை நான் ஆசைப்படுறேன்னு மட்டும் சொல்லு. அது பொய்யான சொல்தான், ஆனா நீ சொல்லு. அந்த ஒரு வார்த்தை நீ சொல்லிவிட்டால் இதோ இப்பொழுதே நீ விடுதலை அடைந்து விடுவாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எப்பா இந்த இடத்த விடு, நான் எங்க வீட்டுல சந்தோஷமா இருக்கும் போது கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலில் ஒரு முள் தைத்து விடுவதை கூட நான் கவனமாக இருப்பேன், விடமாட்டேன்னு சொன்னாங்க. கடைசியில் அவர் ஷஹீத் ஆயிட்டாருங்கிற வரலாறை நம்ம பார்க்கின்றோம். ஷஹீதாகக்கூடிய அந்த தருணத்தில் இஸ்லாத்தினுடைய முக்கியமான அடிப்படைகள் தூய்மை, சுத்தமாக அதை ஃபாலோ செய்து பின்பற்றி இருக்கிறார். தொழுகை சுத்தமாக பின்பற்றி இருக்கிறார். நபியின் மீதான நேசம், இது போன்ற ஒரு நேசம் இருக்கின்றதா என்று சொல்கிற அளவுக்கு நேசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த வரலாற்றிலே இதற்கு பிறகு ஷஹீதாகக்கூடியவர்கள் தான் இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்களா? எந்த வழிமுறை? ஷஹீதாகிற நேரத்தில் 2 ரக்காத் தொழுகிறேன். எதிரிகள் கடைசி ஆசை என்ன கேட்டா 2 ரக்காத் தொழுகிறோம்னு சொல்லி வரக்கூடிய அந்த வழிமுறை இருக்குதா? அதுக்கப்புறம் எவ்வளவு வீரர்கள் அதை செய்தார்கள், 2 ரக்காத் தொழுகிற வாய்ப்பை. ஆனால் முதலில் இந்த உலகத்திற்கே அறிமுகப்படுத்தியவர் யார் தானப்பா? ஹுபைப் இப்னு அதீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். இந்த சம்பவத்தை இவ்வளவு விலாவாரியா சொல்லக்கூடிய ஒருவர், அவருடைய பெயர் ஸைனப் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்க தான் இந்த சம்பவத்தை நேர்ல இருந்து பார்த்த ஐ விட்னஸ். இவங்க இஸ்லாத்துக்கு பின்னாடி வந்துட்டாங்க. இந்த ஹுபைப் ரலியல்லாஹுடைய மரணம் இருக்கா, இன்ஸ்பயர் ஆயிட்டு நிறைய பேருக்கு இந்த வரலாறு சொன்னால் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பிடிக்கும். அந்த வரலாறின் மூலமாக ஈமானுக்கு தாக்கத்து ஏற்படும். இப்படி ஒரு மனிதரால் வாழ முடியுமா, இப்படித்தான் ஈமான் வெளிப்படுமா, இப்படியெல்லாம் தியாகம் செய்ய வேண்டுமா, இப்படியெல்லாம் பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டுமா, உயிரை கொடுக்க வேண்டுமா, நேசம் செலுத்த வேண்டுமா என்றெல்லாம் வரலாறை பார்த்தா நமக்கு பாடம் வருமா இல்லையா? நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த அம்மா நேர்ல பார்த்தாங்க. இந்த கையில சவர கத்தி வாங்கும் பொழுது அங்க இருந்து ஒரு பிள்ளை என்ன செஞ்சிடும், உருண்டு ஓடி ஓடி போய் இவர் கைக்கு போயிடும், இவருக்கு பக்கத்துல அந்த புள்ள போயிடும். இவர் பக்கத்துல போன உடனேயே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அந்த புள்ளைய எடுத்து வச்சு கொஞ்சிறாரு. இந்த அம்மா, அந்த புள்ளையுடைய தாய் தான் ஸைனப், அங்க நிக்கிறாங்க. என் புள்ள போயிருச்சு உடனே அவங்க என்ன நினைச்சாங்க, முடிஞ்சு புள்ளைய அறுத்துறாரு. ஏன்னா மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய ஒருவர், எதிரிகளின் கூடாரத்தில் இருந்து ஒரு உயிர் தன்னுடைய கையிலே வரும் பொழுது அந்த உயிரை பதம் பார்த்து விட்டு, என்னுடைய உயிரை எடுக்க துணிந்த உங்களுடைய உயிரை, உங்களுடைய வாரிசுகளின் உயிரை நான் எடுப்பேன் என்று சொல்வது உலகத்தின் நியதி தானே. ஆனா அவர் என்ன சொல்றாரு, போருக்குன்னு ஒரு நியதி இருக்கு, இஸ்லாத்துக்குன்னு ஒரு நியதி இருக்கு. பெண்களையோ குழந்தைகளையோ முதியவர்களையோ அல்ல மடாலயங்களையோ ஆலயங்களையோ என்ன செய்யக்கூடாது, எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது.
என் புள்ளங்க, எனக்கும் புள்ள, செல்ல புள்ள அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்காருங்கிற செய்தி அந்த அம்மாவை ரொம்ப ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கு. இவரை போன்ற சிறந்த கைதியை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை அப்படின்னு அந்த அம்மா ஸ்டேட்மெண்டே கொடுக்குறாங்க. புகாரியிலும் பெரிய பெரிய ஹதீஸ் நூல்கள்ல திருமீதெல்லாம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அடுத்து அம்மா சொல்றாங்க, திடீர்னு அந்த கைதியை பார்த்தால் கையில் பேரிச்சம்பழத்தை திராட்சைகளை வைத்து சாப்பிட்டு கொண்டு இருப்பார். எங்க இருந்து அந்த திராட்சை கிடைச்சிச்சு அப்படின்னு ஏன்னா மக்காலே இல்ல. அவர் சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, ஓல்லாஹி ஓல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியமா இது அல்லாஹ் தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா இவருக்கு விலங்கிடப்பட்டு இருக்கிறார், இவருக்கு எப்படி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு ஈமான்ல ஒரு தாக்கத்து மிக்க ஒரு வலிமையை, ஒரு முன்மாதிரியை காட்டி சென்ற அந்த நபி தோழர், அன்சாரி தோழர் ஹுபைப் இப்னு அதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்னொரு சம்பவம், இந்த வேடிக்கை பார்த்த அந்த கூட்டத்துல ஒருத்தர் சயீத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. அவரு அன்றைக்கு காஃபிர், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். இவருடைய அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு எந்த அளவுக்கு ஈமானில் தாக்கத்துடையவராக, ஈமானிய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அவருக்கு, இப்படி ஒரு மனிதரா என்று, இது என்ன ஈமான் என்று விசாரிக்க ஆரம்பித்து மறுநாளிலிருந்து அவர் சிந்திக்க துவங்கியவர் இஸ்லாத்திலே வந்துட்டார். அவர் இஸ்லாத்துக்கு வந்து தாவா செஞ்சு கிடையாது. ஹுபைப் ரலியல்லாஹுடைய மரணத்தை பார்த்து, ஷஹீதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தார். யாரு? சயீத் பின் ஆமிர். இவங்க இஸ்லாத்துக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருந்து ரசூலுல்லாஹ் இறந்த பிறகும் வாழ்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், அவர்கள் இறந்த பிறகும் வாழ்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே ஹிம்ஸ் என்கிற பகுதியினுடைய கவர்னராக இருக்கிறார் சயீத் பின் ஆமிர் ரலியல்லாஹு. சயீத் பின் ஆமிர் ரலியல்லாஹு கவர்னராக இருக்கும் பொழுது அவர் மீது 4 குற்றச்சாட்டுகள் உமர் ரலியல்லாஹு வருது. அந்த 4வது குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இவர் பேசிக்கிட்டே இருந்தா திடீர்னு அப்படியே அமைதியா இருப்பாரு, உறைஞ்சு போயிருவாரு. நாங்களாம் சுத்தி உட்கார்ந்து இருப்போம், திடீர்னு உறைஞ்சு போயிருவாரு. என்னன்னு கேட்டா பதறுவாரு, ஒன்னும் பதில் சொல்ல மாட்டார். இது என்ன ஒரு ஆட்சியாளர், ஒரு கவர்னரா இருக்கிறார், இப்படி இருக்கலாமா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு விசாரிக்கிறாங்க. 4மே ஒண்ணும் இல்லாத ஒரு ஆயிடுச்சு, ஒரு உப்புச்சப்பு இல்லாத புகாரா தான் இருந்துச்சு, அதுவே விஷயம். ஆனா 4வது என்னதுதான் இங்க மேட்ரு. அவர் சொல்றாரு, ஆமா உண்மைதான், நான் ஹுபைப் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹுடைய காட்சியை பார்த்து தான் இஸ்லாத்திற்கு வந்தேன். அந்த காட்சி எனக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்ப நான் என்னை சுத்தி இருக்கிறது என்னன்னு எனக்கே தெரியாது, மறந்து போயிடும். அவருடைய ஈமானிய நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? அவருடைய உயிர் பிரிந்த போது அவர் சொன்ன வார்த்தைகள் எப்படிப்பட்டது தெரியுமா? அவருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது தெரியுமா? அதில் நான் உறைந்து போய்விடுவேன், என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது, இவர்களுக்கு என்னால் ஈடு கொடுக்கவே முடியாது என்கின்ற ஒரு செய்தியை சயீத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றில் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்டவர்களை இந்த உலகத்தை சரியாக புரிந்து கொண்டவர். இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வாழ்ந்துட முடியும்? இன்றைக்கு நாயகர்களாக வாழ்கிறார்கள். இந்த உலகம் அப்படிப்பட்டதுதான். அதனால உலகத்துக்கு நாம் யார் என்பதை சரியாக நிரூபிக்க வேண்டும். நம்முடைய ஈமான் எத்தகையது, எப்படிப்பட்டது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். இவ்வுலகமா மறு உலகமா என்று வரும் பொழுது இவ்வுலகம் மறு உலகத்திற்கு எந்த வகையிலும் நெருங்கிவிட முடியாத ஒரு அற்பமான ஒன்று என்பதை நாம் என்ன செய்யணும், எப்பொழுதும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானிய தாக்கத்துள்ளவர்களாக வாழக்கூடிய நன்மக்களாக நம்ம எல்லாம் வாழச் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.